மாமா மாமா எந்திரிங்க மாமா. நைட்டு நடந்த விஷயத்தை இவங்கிட்ட சொல்லலாமா? வேண்டாம், சொன்னா நமக்கு ஹெலிசினேஷன் சொல்லுவான். நைட்டு யாரையாவது வீட்டுக்கு கூப்பியா? இல்லைண்ணா, நீ யாராவது வர சொன்னியா? இல்லை, சும்மா தான் கேட்டேன். நீ போய் காஃபி போடு போ. சரிண்ணா. சேஃபு. சாமி, இன்னைக்கு எவக்கிட்டையும் கொட்டு வாங்கிடக்கூடாது, நீ தான் காப்பாற்றணும். மாமா 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 மாமா, எனக்கு ராகேஷ் வேணும். நீ யாருமா? மாமா, என் பேர் கல்யாணி. எனக்கு ராகேஷ் வேணும். இது கனவா நிஜமா? இது நிஜம்தான் மாமா, உங்க மேல சத்தியம். நான் நம்ப மாட்டேன். இது கனவா இருக்கணும், இல்லைன்னா எனக்கு ஹெலிசினேஷன் நோய் வந்திருக்கணும். அப்பா, எதுக்கு அடிச்ச? உங்களுக்கு வலிச்சுதா மாமா? அடிச்சா வலிக்காதா? அப்போ கனவுல அடிச்சா எப்படி வலிக்கும் நீங்களே சொல்லுங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா இது உண்மைன்னு நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொன்னா அப்ப நம்ப மாட்டியா? நம்பு 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 நம்புடா தடியா, நம்பு நம்புடா நம்பு. உண்மையதான்டா சொல்றேன், நம்புடா. என்னண்ணா நொண்டிட்டு வர? நைட்டு யாரையாவது போய் அடிச்சுட்டு வந்தியா என்ன? டேய், நான் எவனையாவது அடிச்சுட்டு வந்திருந்தானா அவனுக்கு தானடா வலிக்கணும், எனக்கு ஏன்டா வலிக்குது? அது நான் ஒருத்தரை நீ 10 அடி அடிக்கும் போது ஒரு அடி உன் மேல விழுறது சகஜம் தானே? டேய் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் விருப்பேத்தாமடுறா. அண்ணா டீ எடுத்துட்டு வருவா? டே ராகேஷ் அண்ணா, 2 பொண்ணுங்க இங்க வந்தாளுங்கன்னு சொன்னல? ஆமா. அவளுங்க பேர் என்ன? மொத பொண்ணு பேர் காவேரி, 2வது பொண்ணு பேர் கல்யாணினா. என் பேரு காவேரி மாமா. என் பேர் கல்யாணி மாமா. டேய், அவளுங்க போட்டோ ஏதாவது இருக்காடா? ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்லையாடா? இருக்குண்ணா.
அண்ணா என்னாச்சுண்ணா, ஏதாச்சும் பிரச்சனையா? டேய் முட்டா பயல, எங்கெங்கெல்லாமோ சுத்தி வீட்டுக்குள்ள 2 பேய கூட்டு வந்துட்டியாடா முட்டாளு. பேய்ங்களண்ணா, அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க. உனக்கு ஹெலுசினேஷன் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டேய் குழந்தை பையா, என்ன கோவப்படுத்தாத. நான் சொல்றதெல்லாம் உண்மை. முந்தா நேத்து நைட்டு காவேரி, நேத்து நைட்டு கல்யாணி என் ரூமுக்கு வந்து என்ன அடிச்சு துவைச்சிட்டாளுங்க. நம்புடா. சரி நம்புறேன். இப்ப என்ன பண்ணலாம்? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்று பண்ணலாம். ஆ? இன்னைக்கு நைட்டு அவங்க வர வாய்ப்பு இருக்கு. ஹ, ஸ்ட்ரெயிட் அவங்களே கேட்டுடலாமா உங்களுக்கு என்ன வேணும்னு? அடிங்க, நீ அறிவோட தான் பேசுறியாடா? மூளை இருக்கிறவன் அந்த ரூம்ல படுப்பானா? அப்ப என்னதான் பண்ண போற? டேய் நானி, நீ சிவாவும் எங்க இருக்கீங்க? அண்ணா என்னாச்சு? எல்லாம் கனவு மாதிரியே இருக்குடா. எதையும் நம்ப முடியல. அண்ணா, உன் தம்பி புக் பண்ண அந்த 2 பொண்ணுங்களை தான் நீயும் புக் பண்ணியிருக்க. அவங்க உன் தம்பியோட ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. உன்னை புரட்டி எடுத்திருக்காளுங்க. டேய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன புரிஞ்சுக்கிற? அழகான பொண்ணுங்கன்ற, பேய்ங்கன்ற, என்னென்ன நீ காலங்காத்தாலேயே மூளையை குழப்புற. போடாங்க. சிவா, நான் சொல்றத நீயாவது நம்புறியா? ஆவிங்க பேய்ங்க இருக்கிறதெல்லாம் நானும் நம்புறேனா? எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. மேட்ரு எந்த அளவுக்கு சீரியஸ் நீ என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை பொறுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். மேட்ரு ரொம்ப சீரியஸ்டா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஒரு மந்திரவாதியா பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் இருக்காருண்ணா. அவங்க மொத்த ஃபேமிலியும் இந்த மாதிரி பேய் பிசாசுங்களை பத்தி தான் ரிசர்ச் பண்றாங்கண்ணா. அவர்கிட்ட போனா நிச்சயமா நம்மளுக்கு உதவி கிடைக்கலாம். அப்புறம் ஏன்டா லேட் பண்ணோம்? வாடா போலாம். டாக்டர் இருக்காரா இல்லையான்னு முதல்ல நான் கேட்டுக்கிறேண்ணா. சரி, உங்க 2 கை நீட்டுங்க. கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நில்லுங்க. மிஸ்டர் ராகேஷ், இங்க வாங்க. உங்க 2 கையும் நீட்டுறீங்களா? நீங்க போய் அங்க வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு டாக்டர்? உங்களோட சொந்த ஊர் எது? தூத்துக்குடியில ஒரு சின்ன கிராமம் டாக்டர். ராகேஷ் உங்களுக்கு என்ன வேணும்? அவன் என்னோட கூட பிறந்த தம்பி டாக்டர். என்னாச்சு டாக்டர்? அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அவருக்கெல்லாம் ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. ப்ராப்ளமே அவர்தான். ப்ராப்ளமா? புரியலையே டாக்டர். உங்க தம்பி ஒன்றும் சாதாரண மனுஷன் இல்ல. அவர் ஒரு பேய். பேயா? அதுவும் சாதாரண பேய் இல்லைங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த பேய். உங்க கையை பிடிக்கும் போது எனக்குள்ள எதுவும் உணர்வு இல்லை. For more updates, like, comment,
subscribe to our channel.